ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம புதினா துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது நான் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா புதினா, கொத்தமல்லி, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரிஞ்சி சாதம் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஆறினோடனே இதை அரைச்சிக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆகிடும். தாளித்து கொட்டினா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய், பூண்டு, புளி, கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதில் பட்டை, லவங்கம் போட்டுச்சு. கோவம் போட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா 1/2 கிலோ தான் ரைஸு, அதனால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புதினா போட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அரிசி இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு உழக்கு போட்டிருக்கேன் நான் அரிசி. நீங்கள் எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. முட்டை, புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. பாய்.